ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் நாம் பார்க்க போவது தை அமாவாசை அன்னைக்கு இந்த 3 பேருக்கு நம்ம தானம் கொடுத்தால் நம்மளை தேடி ராஜயோகம் வரும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகங்க. அது என்னங்க 3 பேருக்கு தானம் கொடுக்கறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைய பதிவு. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா ஆன்மீக தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். தை அமாவாசை அப்படிங்கிறது முன்னோர்களை வழிபடுவதற்கு உரிய மிக முக்கியமான நாளுங்க. இந்த ஆண்டு தை அமாவாசை வெள்ளிக்கிழமையில் மற்றும் பெருமாளுக்குரிய திருவோண நட்சத்திரத்திலும் இணைந்து வரதால பல ஆண்டுகளுக்கு பிறகு வரும் மிக அரிதான அமாவாசை அப்படின்னே சொல்லப்படுது. மகாலய அமாவாசையில் நம்மளுக்கு ஆசி வழங்குவதற்காக பித்ருலோகத்திலிருந்து பூமிக்கு வரும் முன்னோர்கள் தை அமாவாசை அன்னைக்கு மீண்டும் பித்ருலோகத்திற்கு செல்வதாக சொல்லப்படுது. தை அமாவாசை அன்னைக்கு முன்னோர் வழிபாடு, தெய்வ வழிபாடு, குறிப்பாக அம்பிகை வழிபாடு, தான தர்மங்கள் செய்வதற்கு ஏற்ற சிறப்பான நாளுங்க. தை அமாவாசை அன்னைக்கு தான் அபிராமி பட்டருக்காக அன்னை அபிராமி அமாவாசை அன்னைக்கு பௌர்ணமி நிலவை காட்டினார். அதனால தான் இந்த நாளில் விரதம் இருந்து புனித நீராடினால் பாவங்கள் எல்லாம் நீங்குவதுடன் தலையெழுத்தை கூட மாற்றும் சக்தி இருக்குங்க. தை அமாவாசை அப்படிங்கிறது பித்ருக்களின் சாபத்தை போக்கிக் கொள்வதற்காக மிக முக்கியமான நாளுங்க. பொதுவாகவே அமாவாசை நாளில் நம்முடைய முன்னோர்கள் நம்மளை பார்க்கறதுக்காக நம்மளுடைய வீடு தேடி வரக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதிலும் தை அமாவாசை, ஆடி அமாவாசை போன்ற முக்கிய நாட்களில் நம்முடைய வீடு தேடி வரும் நம்முடைய முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய வழிபாட்டினை செய்யாமல் இருந்தால் அது அவர்களுக்கு ஏமாற்றத்தையும் மன வருத்தத்தையும் ஏற்படுத்துங்க. இது நமக்கு பித்ரு தோஷமாகவும் பித்ரு சாபமாகவும் மாறிடுங்க. பித்ரு தோஷம், பித்ரு சாபம் இருக்கும் குடும்பத்தில் பார்த்திங்கன்னா கல்யாணம் நடக்கிறது தள்ளி போகும், குழந்தை பாக்கியங்கள்லாம் தள்ளி போகும். பல நாட்களாக அந்த வீட்டில் நோய்வாய்ப்பட்டிருப்பாங்க, மனவேதனை ஜாஸ்தியாக இருக்கும், கடன் பிரச்சனையில் மாட்டிகிட்ருப்பாங்க, இந்த மாதிரி நிம்மதியே இல்லாமல் இருந்துகிட்ருப்பாங்க. இதுவரை நம்ம அமாவாசை நாளில் விரதம் இருந்து முன்னோர்களை வழிபட மறந்திருந்தாலும் தை அமாவாசை அன்னைக்கு மறக்காம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்துட்டு படையல் இட்டு அவர்களை நினைத்து தானம் செய்யறதால இதுவரை நமக்கு ஏற்பட்டிருந்த பித்ரு தோஷம் நீங்குங்க. நம்முடைய முன்னோர்களின் மனம் மகிழ்ந்து ஆசி வழங்குவதால் நம்முடைய பித்ருதோஷம் நீங்கிறதோட ஜாதகத்தில் நம்முடைய பாக்கியஸ்தானம் பலப்படுங்க. பாக்கியஸ்தானம் பலப்பட்டால் நமக்கு ஏற்பட்டிருக்கும் பிரச்சனைகள் எல்லாமே நீங்கிருங்க. வீடு தேடி வரும் முன்னோர்கள் தை அமாவாசை, ஆடி அமாவாசை போன்ற முக்கிய அமாவாசை நாட்களில் நாம் அளிக்கும் தானங்கள், படையல் ஆகியவற்றை நம்முடைய முன்னோர்களை நேரடியாக ஏற்பதாகத்தாங்க ஐதீகம். அதனால தான் இந்த நாளில் செய்யப்படும் தான தர்மங்களில் மிக முக்கியமான நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது முடியாவிட்டாலும் இந்த 3 பேருக்கு நம்ம தானம் வழங்கினாலே நம்முடைய முன்னோர்கள் நாம் செய்யும் வழிபாட்டினை ஏற்று நமக்கு ஆசி வழங்குவார்கள். இந்த 3 பேருக்கு கொடுக்கும் தானம் நாம் செய்த பாவங்கள் மட்டுமில்லாமல் நம்முடைய முன்னோர்கள் செய்த பாவங்களும் நீங்கி அவர்களுக்கும் முக்தியை கொடுக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. இந்த ஆண்டு தை அமாவாசையானது பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வருகிறதுங்க. வெள்ளிக்கிழமையில் வரும் அமாவாசை ரொம்ப விசேஷமானது. பிப்ரவரி 9ஆம் தேதி அன்று காலை 8:05க்கு துவங்கி பிப்ரவரி 10ஆம் தேதி காலை 4:28 அன்னைக்கு அமாவாசை திதி அது வரைக்கும் இருக்குங்க. இதனால் பிப்ரவரி 9ஆம் தேதி காலையில் 8 மணிக்கு பிறகே முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து பித்ரு வழிபாட்டினை செய்து தானம் கொடுக்கணுங்க. பிப்ரவரி 9ஆம் தேதி அன்னைக்கு உச்சி பொழுதிற்குள் நம்ம கண்டிப்பாக தானம் கொடுத்துடணும். காலை 8 மணி முதல் 11 மணி வரையிலான நேரம் புனித நீராடுவதற்கு உகந்த நேரம்ங்க. காலை 9 மணி முதல் 10:20 வரையிலான நேரம் தர்ப்பணம் கொடுப்பதற்கும் ஏற்ற நேரமாக சொல்லப்பட்டிருக்கு. நாளில் தானம் அளிக்க வேண்டியவர்களில் முக்கியமானது காகம். காகத்திற்கு எள் கலந்த சாதம் வைக்க வேணுங்க. அமாவாசை அன்னைக்கு காகத்திற்கு சாதம் வச்ச பிறகு தான் நம்ம சாப்பிடணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். 2வது தானம் அளிக்க வேண்டியது மகாலட்சுமியுடைய அம்சமாக சொல்லப்படும் பசுமாடு. வீட்டிற்கு அருகில் பசுமாடு வைத்திருக்கும் யாராவது ஒருவருக்கு கோதுமை தவிடு அல்லது ஏதாவது தவிடு வாங்கி தானமாக கொடுத்துருங்க. 3வதாக தானம் அளிக்க வேண்டியது மகாவிஷ்ணுவின் அவதாரங்களில் ஒன்றான மீன்களுக்குங்க. வீட்டிற்கு அருகில் கோவில், குளம் இருந்தால் அங்கு இருக்கக்கூடிய மீன்களுக்கு
ஒரு கடை பிடி அளவிற்கு பொரி வாங்கி போட வேணுங்க. இந்த 3 உயிரினங்களுக்கும் தை அமாவாசை அன்னைக்கு தானம் அளிப்பதால் உங்களை தேடி ராஜயோகம் வருங்க. ஸோ தை அமாவாசை அன்னைக்கு தானம் அளிக்கிறதாலையும் நிதி உள்ளிட்ட எல்லா பிரச்சனைகளும் சரியாயிடும். உங்களுடைய பித்ரு சாபம், பித்ரு தோஷம் எல்லாமே சரியாகி உங்களுடைய வாழ்க்கையே ஜொலிக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது என்ற இந்த ஆன்மீக தகவலோட என்னுடைய இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி பாருங்கள். மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.